இந்த காலத்தில் நிறைய பேர் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு சுகர் லெவல் 300 400 வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ சுகர் இருக்காங்கிறதே தெரிஞ்சுக்கிறாங்க. டயபெட்டிஸ் ஒரு நோய் மட்டும் இல்லை, பல நோய்க்கான தொடக்கம் கூட. ஒருத்தருக்கு அதிகமாக யூரின் போக தோணுது, இல்லை பசி அதிகமாக இருக்குது, தாகம் அதிகமாக இருக்குது, இல்லை கால்லையோ கையிலையோ ஏதாவது புண்ணு வந்து அது ஆடுறதுக்கு டைம் எடுக்குது, காலில் வந்து எரிச்சல் மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே டயபெட்டிக் உங்களுக்கு இருக்கலாம்ங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள். இந்த டயபெட்டிஸ் எப்படி வருது? ஜெனட்டிக்கலாக வரலாம், இல்லைன்னா அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணாதவங்க, மெட்டபாலிசம் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க, இல்லைன்னா தூக்கம் மாறுறது, அதாவது நைட் டியூட்டி மாதிரி பார்த்துட்டு அவங்களோட நைட்டு தூக்கம் கெடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்சுலின் ஹார்மோனை பாதிக்கும். அதனால டயபெட்டிஸ் வரலாம். இந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணா ஹெர்பல்ஸ் அண்ட் ஆயுர்வேதாவோட டயபிக் கேர் ஜூஸ். இதில் இருக்கிற நாவல் பழம், வில்வம், நெல்லிக்காய், வெந்தயம், பாகற்காய், கடுகு ரோகிணி, சீந்தில், துளசி, வேம்பு, வேங்கை, சிறுகுறிஞ்சான், இந்த 11 மூலிகைகளும் உங்கள் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜூஸை 30 ml எடுத்து தண்ணீர் 30 ml கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றுலையும் நைட்டு சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வாங்க. இது கூடவே ப்ராப்பரான ஒரு உணவு பழக்கத்தையும் ஒரு உடற்பயிற்சியும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த டயபெட்டிஸும் ஒரு நாளில் வந்தது கிடையாது, அதே மாதிரி எந்த டயபெட்டிஸும் ஒரு நாளில் போகக்கூடியதும் இல்லை.